நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வங்கி சரிக்கட்டும் பட்டியல் பாடத்தில் எடுத்துக்காட்டு 6வது கணக்கு பார்த்துடலாம். ஓகேவா? இது கொஞ்சம் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய கணக்காக இருக்குது. அதனால நம்ம என்னன்ட்டு பார்த்துடலாம். இப்போ இந்த கணக்கு தெரியணும் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கேன், படிவம் தெரிஞ்சிருக்கணும். இந்த படிவம் தெரியறதுக்காக நான் வங்கி சரிக்கட்டும் பட்டியல் பாடம் முழுவதற்கும் ஒரே வீடியோவே போதும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இருக்குது. அதனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை இந்த கணக்குக்கு இதுவே போதுன்றவங்க இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதாவது ரொக்க ஏட்டின்படி இருப்பு அப்படிங்கிறது நம்மக்கிட்ட பணமாக இருக்குது. வங்கி அறிக்கையின்படி மேல்வரி பற்றுங்கிறது பேங்க்ல நம்மளுக்கு கடனாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒன்று கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணணும், படிவத்தின்படி கூட்ட வேண்டியதை கூட்டணும், கழிக்க வேண்டியதை கழிக்கணும். ஓகேவா? ஸோ எதெல்லாம் கூட்டணும் எதெல்லாம் கழிக்கணும்னு பாருங்கள். முன்னிலைப்படுத்தப்படாத காசோலைகள் அப்படின்னு வந்தால் கூட்டணும். செக்கை நம்ம ஒருத்தருக்கு கொடுத்துருக்கோம், ஆனால் அவங்க இன்னும் அந்த செக்கை வங்கியில் கொடுத்து பணமாக மாற்றலைன்றது தான் அது அர்த்தம். ஸோ முன்னிலைப்படுத்தப்படாத காசோலைகள் வந்தால் என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். அதுக்கப்புறம் வருமானம், எந்த வருமானம் வந்தாலும் கூட்டிக்கணும். தவறுதலான வரவுனாவே வருமானம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறுதலான வரவு வந்தாலும் கூட்டிக்கணும். ஓகேவா? அதே போல் எதெல்லாம் கழிக்கணும், வரவு வைக்கப்படாத காசோலைகள் இருந்தால் கழிச்சிடணும். வரவு வைக்காத காசோலைன்னா நமக்கு ஒருத்தர் செக்கு கொடுத்துருப்பாங்க, நம்ம பேங்க்கில் கொண்டு கலெக்ஷனுக்கு போட்டிருப்போம், இன்னும் அவங்க நம்மளோட அக்கௌண்ட்டில் வசூல் பண்ணி வரவு வைக்கலை. ஸோ அதுதான் என்னது, வரவு வைக்காத காசோலைகள். அதே போல் வருமானத்தை கூட்டணும், செலவை கழிக்கணும். தவறுதலான வரவை கூட்டணும், தவறுதலான பட்ச கழிக்கணும். இந்த அளவுக்கு இந்த கணக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ கூட்ட வேண்டியதை கூட்டணும், இந்த ரெண்டு கொடுத்தா கழிக்க வேண்டியதை கழிக்கணும். ஓகேவா? இப்போ கீழே பாருங்கள், நம்மளுக்கு ஆன்சர் இந்த ரெண்டும் கொடுத்துருந்தா நீங்கள் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று ஆன்சர் உங்களுக்கு வரும். ஓகேவா? அப்போ ரொக்க ஏட்டின்படி இருப்பு மேலே இருந்தால் வங்கி அறிக்கையின்படியோட இருப்பு எங்கேமா இருக்கும், கீழே இருக்கும். ஸோ வங்கி அறிக்கையின்படி இருப்பு கீழே இருந்தால் வங்கி அறிக்கையின்படி கடன் மேல்வரை பற்றி எங்கே இருக்கும், மேலே இருக்கும். ஸோ வங்கி அறிக்கையின்படி மேல்வரை பற்றி மேலே இருந்தால் ரொக்க ஏட்டின்படி மேல்வரை பற்றி கடன் கீழே இருக்கும். இந்த ஒன்றை பேஸாக வச்சுட்டு இந்த நாளையுமே நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுத்து இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று உங்களை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கீழே இருக்கிற ரெண்டும் நம்மளுக்கு ஆரம்பத்தில் கொடுத்து இதை கண்டுபிடிக்க சொன்னால் என்ன பண்ணணும், ரிவர்ஸ் அப்படியே தலைகீழாக வந்துடணும். ஸோ கூட்ட வேண்டியதெல்லாம் என்ன பண்ணிடணும், கழிச்சிடணும். கழிக்க வேண்டியதெல்லாம் என்ன பண்ணிடணும், கூட்டணும். ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டும் கொடுத்து இதை கண்டுபிடிக்க சொன்னால் படிவத்தின்படி கூட்ட வேண்டியதை கூட்டணும், கழிக்க வேண்டியதை கழிக்கணும். இந்த ரெண்டில் கொடுத்துட்டு இதை ஏதாவது கண்டுபிடிக்க சொன்னால் ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ அப்போ என்ன பண்ணணும், கூட்ட வேண்டியதெல்லாம் கழிச்சிடணும், கழிக்க வேண்டியதெல்லாம் கூட்டிடணும். இப்போ நம்ம கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 6வது கணக்கு பாருங்கள். வங்கி சரிக்கட்டும் பட்டியலை தயார் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கேள்வியில் எதில் ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள், வங்கி அறிக்கையின்படி இருப்பில் ஆரம்பிக்குது. ஓகேவா? அப்போ வங்கி அறிக்கையின்படி இருப்பு படிவத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். வங்கி அறிக்கையின்படி இருப்பு எங்கேமா இருக்குது, படிவத்தில் கீழே இருக்குது. ஸோ கீழே இருக்கிறனால இப்போது நம்மளுக்கு இதை கொடுத்து மேலே இருக்க தகவல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆர்டர், ரிவர்ஸ் ஆர்டர். கூட்ட வேண்டியதெல்லாம் கழிச்சிடணும், கழிக்க வேண்டியதெல்லாம் கூட்டிடணும். இப்போ நீங்களே ஒவ்வொன்றா 1 by 1 நான் சொல்ல உங்களுக்கே கண்டிப்பாக ஆன்சர் தெரியும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். டிசம்பர் 28, 2017 அன்று வங்கியில் செலுத்திய காசோலை இன்னும் வரவு வைக்கப்படவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம், வரவு வைக்காத காசோலைகள். வரவு வைக்காதவை நம்ம எப்போ என்ன பண்ணணும், கழிக்கணும். இது ரிவர்ஸ் ஆர்டர், அதனால என்ன பண்ணிக்கணும், கூட்டணும். அதனால ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்க, டிசம்பர் 20, 2017 அன்று விடுத்த காசோலைனா கொடுத்த காசோலை இன்னும் செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லை, வைக்கப்படவில்லை, முன்னிலைப்படுத்தப்படவில்லை. அது மட்டும் நம்ம பார்த்தோம்னா கூட போதும். ஸோ முன்னிலைப்படுத்தப்படாதவை எப்பயும் படிவத்தின்படி கூட்டணும். இப்போ ரிவர்ஸ் ஆர்டர் கழிக்கணும், மைனஸ் சிம்பிள். அடுத்தது பாருங்க, வங்கியால் நேரடியாக வசூலிக்கப்பட்ட கடனீட்டு பத்திரம் மீதான வட்டி. கடன் மீதான வட்டி கிடையாதுமா. கடனீட்டு பத்திரம் அப்படின்னா நம்ம பங்குகளையே வாங்கியிருக்கலாம் அல்லது கடனீட்டு பத்திரங்களை வாங்கியிருப்போம் ஒரு நிறுவனத்தில். ஸோ அந்த நிறுவனம் நம்மளுக்கு கடனீட்டு பத்திரம் வாங்கினதுக்கான வட்டியை அவங்க கொடுத்துருக்கோம். நிறுவனம் நம்மகிட்ட கடன் வாங்கியிருக்கு, அதுக்கான பத்திரம் கடனீட்டு பத்திரம். ஸோ அதுக்கான வட்டி நம்மளுக்கு வருமானம். வருமானத்தை எப்பயும் கூட்டணும், இப்போ கழிக்கணும். அடுத்தது பாருங்க, கட்டிடம் மீதான காப்பீட்டு முனைமம் வங்கியால் நேரடியாக செலுத்தப்பட்டது. நம்ம செலுத்த வேண்டிய காப்பீட்டு முனைமத்தை
நம்மளோட சார்பாக வங்கி செலுத்தியிருக்கு. ஸோ நமக்கு இது என்னது செலவு. செலவை எப்போ என்ன பண்ணணும், கழிக்கணும். இப்போ ரிவர்ஸ் ஆர்டர் அப்படிங்கிறனால என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். அடுத்தது வங்கியால் தவறுதலாக வரவு வைக்கப்பட்ட தொகை. தவறுதலான வரவு அப்படின்னா படிவத்தில் என்ன சொன்னேன், கூட்டணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ ரிவர்ஸ் ஆர்டர் என்ன பண்ணணும், கழிக்கணும். ஸோ இப்போ நம்ம அந்த சிம்பிள்லாம் போட்டு முடிச்சிடலாம். போட்டு முடிச்சுட்டு நம்மளுக்கு எத்தனை கூட்டல் இருக்குது எத்தனை கழித்தல் இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். இப்போ கூட்டல் பாருங்கள், 1 2 2 தான் இருக்குது கூட்டல். கழித்தல் இங்கே 1 2 3. ஸோ 2 கூட்டல் இருக்குது, 3 கழித்தல் இருக்குது. ஸோ கணக்கு போட்டுட்டு நம்ம எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்துறோம். ஸோ ரிவர்ஸ் ஆர்டர், கூட்ட வேண்டியதை கழிக்கணும், கழிக்க வேண்டியதை கூட்டணும் படிவத்தின்படி. இப்போ இதெல்லாம் ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் போட்டுட்டு அப்புறம் நேரடியாக இப்போ ஆன்சருக்கு வரலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, வங்கி அறிக்கையின்படி இருப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ டைரெக்டாக 2 தொகைக்கால் ஒன் சைடை தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ வங்கி அறிக்கையின்படி இருப்பு 2வது காலத்தில் டைரெக்டாக அந்த அமௌண்ட்டு 6000 வந்து என்ன பண்ணிடுறோம், போட்டுட்டு எத்தனை கூட்டல் இருக்கோ இங்கே கேள்வி என்ன இருக்கோ அப்படியே எடுத்துக்கலாம். கூட்டுகன்னு போட்டு ஃபர்ஸ்ட் கூட்டில் என்னமா, வங்கியில் செலுத்திய காசோலை இன்னும் வரவு வைக்கப்படவில்லை அப்படியே எழுதிடலாம். எழுதிட்டு என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் அப்படியே 2000 போட்டுருங்க. அடுத்த கூட்டில் என்ன, கட்டிடம் மீதான காப்பீட்டு மூலியமாக வங்கியால் செலுத்தப்பட்டது அப்படின்னு எழுதிட்டு அந்த அமௌண்ட் 1000 ரூபாய் போட்டுரும். ஸோ இது ரெண்டுமே கூட்டல். 2000 + 1000 டோட்டல் 3000. ஏற்கனவே 6000 இருந்தது, அந்த 6000தோட 3000 கூட்டணும்னா டோட்டல் இப்போ என்னமா இருக்குது, 9000. இப்போ எத்தனை இருக்குது, கழித்தல் 3 கழித்தல் சொன்னோம். ஸோ இங்கே கேள்வியில் இருக்கிறது அப்படியே கேள்வி எழுதுறீங்க, அப்படியே அமௌண்ட்டு. ஸோ விடுத்த காசோலை இன்னும் முன்னிலைப்படுத்தப்படாதவை அமௌண்ட் எவ்வளோ, 3000. அடுத்தது கடனீட்டு பத்திரம் மீதான வட்டி அமௌண்ட் ஒரு 4000. அடுத்தது வங்கியால் தவறுதலாக வரவு வைக்கப்பட்ட தொகை ஒரு 500. ஸோ இங்கே வந்து இது கழித்தல் தான். இது கழித்தலாக இருந்தால் கூட நம்ம இப்போ என்ன பண்ணணும், கூட்டணும். ஏன் கூட்டணும் அப்படின்னா ஒன்றொன்னா கழிக்கிறதுக்கு பதிலாக மொத்தமாக கூட்டி கழிச்சிடும். ஸோ 3000 + 4000 7000. 7000 கூட்டல் 500 7500. 7500 மட்டும்தான் கழித்தல். அதனால இதுவும் இதுவும் இது 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 எல்லா தொகையுமே என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். கழிக்கிறது இங்கே மட்டும்தான் கழிக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ 9000ல் 7500 கழிச்சிங்கன்னா இன்னும் மீதி எவ்வளோமா இருக்குது, 1500. இப்போ கழிக்க முடியுது. கழிக்க முடிஞ்சால் மேலே இருப்புனா கீழேயும் இருப்பாக தான் இருக்கும். வங்கி அறிக்கையில் ஆரம்பிக்கிறோம், ரொக்க ஏட்டில் முடிக்கணும். இதுவே இங்கே ரொக்க ஏட்டில் ஆரம்பித்தா வங்கி அறிக்கைன்னு வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே வங்கி அறிக்கையில் ஆரம்பிக்குது, அதனால் ரொக்க ஏடுன்னு போட்டுரும். இங்கே தொகை வந்து 9000லேருந்து 7500 கழிக்க முடியுது. அதனால் கழிக்க முடிஞ்சால் இருப்புனே போடணும். இதுவே மேலே 7500 இருந்து கீழே 9000 இருந்தால் கழிக்க முடியாது. அப்போ மேலே இருப்பாக இருந்தால் கீழே மேல் வரை பற்றுன்னு மாறி இருக்கும். ஸோ இங்கே கழிக்க முடியுதுங்கனால மேலேயும் இருப்பு கீழேயும் இருப்பு. ஸோ இந்த கணக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பயிற்சி கணக்கு 1வது கணக்குமா, ஜெயக்குமார் என்பவரின் டிசம்பர் 31ஆம் நாளுக்குரிய வங்கி சரிக்கட்டும் பட்டியலை தயார் செய்ய கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிப்பீட்டட் 2 மார்க்கில் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இப்போ ரொக்க ஏட்டின்படி இருப்பு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ரொக்க ஏட்டின்படி இருப்பு கொடுத்துருந்ததுன்னா நமக்கு படிவத்தில் எங்கே இருக்குது, மேலே இருக்குது. அப்போ கூட்ட வேண்டியதை கூட்டணும், கழிக்க வேண்டியதை கழிக்கணும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு ரொக்க ஏட்டின்படி இருப்பு எவ்வளோமா இருக்குது, 7130. டைரெக்டாக 2வது காலத்தில் போட்டுக்கலாம். அடுத்தது செலுத்திய காசோலை வசூல் ஆகாதது அப்படின்னா என்ன அர்த்தம்னா வரவு வைக்கப்படாதது. ஸோ வரவு வைக்கப்படாதது என்ன பண்ணணும், படிவத்தில் கழிக்கணும். அதனால இப்போ நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். அடுத்து வாடிக்கையாளர் நேரடியாக வங்கியில் செலுத்தியது. நம்ம கஸ்டமர் நமக்காக வங்கியில் நம்ம கையில் கொடுக்காம நம்மளோட அக்கௌண்ட்டில் செலுத்திட்டாரு. ஸோ இது என்னது, நம்மை பொறுத்தளவுக்கு வருமானம். ஸோ வருமானத்தை என்ன பண்ணணும், கூட்டணும். ஸோ ஒரே ஒரு கழித்தல், ஒரே ஒரு கூட்டல். ஏட்டின்படி இருப்பு 7130. அதில் 800 ரூபாயை நம்ம கூட்டினா 7930. அதில் கழிக்க வேண்டிய தொகை ஒரே ஒரு 1000 மட்டும்தான். ஸோ அந்த 1000 கழிச்சதுக்கப்புறம் இப்போ மீதி எவ்வளோமா இருக்குது, 6930. இப்போ என்ன பண்ணணும், மேலே ரொக்க ஏட்டில் ஆரம்பித்தா கீழே கண்டிப்பாக என்ன வரணும், வங்கி அறிக்கை ஏடு மாறிடணும். இந்த தொகையிலேருந்து இந்த தொகையை கழிக்க முடியுது. அப்போ 7930ல் 1000 கழிக்க முடியுதுங்கனால மேலேயும் இருப்பு கீழேயும் இருப்பு. அதனால இந்த சாப்டர் கொஞ்சம் நல்லா தரோவாகவே பார்த்துக்கோங்க. ஓகேவா?